இன்றைக்கு பந்தல் மாறி இருக்கிறது. இருக்கிறோம். அன்றைக்கு சிங்கிள் டீ, இன்றைக்கு சேகர் பாபு காடை கவுதாரி பிரியாணி வரை போய்விட்டார். உணவு மாறி இருக்கிறது, உடை மாறி இருக்கிறது, பந்தல் மாறி இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டனின் வீரியம் இன்னும் மாறவில்லை என்பதற்கு அடையாளம் தான் இந்த பந்தல். அதே வீரியத்தை நான் பார்க்கிறேன். சிங்கிள் டீ கொடுத்த ஒன்றிய கழக தேர்தலை நடத்தி அந்த ஒன்றிய கழகத்துடைய செயலாளராக பெரம்பலூரில் இருந்தவன் நான். அதற்கு பிறகு கலைஞரால் அரியலூர் பெரம்பலூர் ஒரே மாவட்டமாக இருந்தபோது மாவட்ட கழகத்துடைய செயலாளராக இருந்தவன். கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக தமிழ்நாடு முழுக்க சுற்றியவன். இப்போது துணை பொதுச் செயலாளர். நான் அந்த உணர்வோடு சொல்கிறேன், ஏதோ பக்தவச்சலம் சொன்னார் என்பதற்காக மட்டுமல்ல, நம்முடைய தொழில்நுட்பம் மாறி இருக்கிறது, வசதி மாறி இருக்கிறது, வாய்ப்புகள் மாறி இருக்கிறது. நடந்தே பொதுக்கூட்டத்துக்கு போன தொண்டர்களை அறிவேன், மாட்டு வண்டி கட்டி கொண்டு கூட்டத்திற்கு போனவர்களை அறிவேன். இரவிலே பஸ்ஸை விட்டுவிட்டு பஸ் ஸ்டாண்டில் படுத்திருந்து விட்டு அடுத்த நாள் பொதுக்கூட்டத்தை கேட்டுவிட்டு வந்தவர்களை எல்லாம் அறிவேன். இன்றைக்கு எல்லோரிடத்திலையும் கார் இருக்கிறது, 2 சக்கர வாகனம் இருக்கிறது. ஆனால் பெரியார், அண்ணா, கலைஞர் ஏற்றி வைத்த லட்சிய தீபத்தை இன்னும் திராவிட முன்னேற்ற கழகம் மறக்காமல் இருக்கிறது என்பதற்கு அடையாளம் தான் இந்த கூட்டம். எனவே இப்படிப்பட்ட எழுச்சி மிக்க கூட்டத்தை நடத்தி காட்டியிருக்கின்ற அத்துணை பேருக்கும், கலந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் என்னுடைய சிறந்தார்ந்த வணக்கத்தை, பாராட்டுதலை மீண்டும் மீண்டும் புலப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். வந்திருக்கிறவங்க எல்லோருக்கும் நான் ஒரு செய்தியை சொல்கிறேன். டெல்லியிலே அதிகமாக இருக்கிற காரணத்தினால் உலகத்திலே எந்த ஒரு தத்துவமும், நல்ல தத்துவமோ கெட்ட தத்துவமோ, எந்த ஒரு தத்துவமும் 100 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்ததாக, ஆட்சியில் இருந்ததாக வரலாறு இல்லை. ஆனால் இந்தியாவில் ஒரு தத்துவம் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் துவக்கப்பட்டு எதை வேண்டுமானாலும் நாங்கள் எங்களுடைய இனத்திற்காக, மொழிக்காக, மண்ணுக்காக எதையும் எதிர்க்க துணிவோம். சாதி எங்களுக்கு வேண்டியதில்லை, எங்களை இணைப்பது தமிழ்தானே தவிர சாதி அல்ல. அந்த சாதியை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் மதத்தை கூட நாங்கள் விமர்சிப்போம். இல்லை, மதம் கடவுளால் படைக்கப்பட்டது என்றால் அந்த கடவுளை கூட கேள்வி கேட்போம் என்று ஒரு இயக்கத்தை துவக்கி ஒரு தத்துவத்தை தந்து, அந்த தத்துவம் 100 ஆண்டுகளாக உயிர்ப்போடு மட்டுமல்ல, இன்னமும் ஆட்சி கட்டில் இருக்கிற வரலாறு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தந்தை பெரியாருடைய தத்துவத்திற்கும் திராவிட தத்துவத்திற்கும் தான் உண்டு. ஆனால் எதிரே முரண்பாடு என்றால் 1925 சுயமரியாதை இயக்கம் தோன்றியது 100ஆவது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நாளை காலை 10:30 மணிக்கு நானும் திராவிட கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர்களும் சென்னை பல்கலைக்கழகத்திலே நூற்றாண்டு விழாவில் கலந்து உரையாற்றிருக்கிறோம் ஆங்கிலத்தில். இந்தியாவில் இருக்கிற எல்லா பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, சமூக நீதியில் அக்கறை உள்ள தலைவர்களும் வந்து பேச இருக்கிறார்கள். நிரம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. திராவிட கழகத்தினுடைய தலைவருக்கு 92 இருந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருக்கு 72. ஒருவர் தத்துவத்தை பேசுகிறார், இன்னொருவர் தத்துவத்தை ஆட்சியில் வைத்திருக்கிறார். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் போய் தத்துவம் பேசுகிறார்.